அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. நாம் நம்முடைய பாதைகள் சரியானபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பாதைகள் கோணலாக இருக்கிறது, வளைவு நெளிவாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து பார்க்கிறோம். அதை நினைத்து அதை சரி செய்ய வேண்டும் என்றதான முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோம். ஒருவேளை பாவத்தின் பிடியில் இருக்கிற நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறோம். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சாபமான காரியங்கள், எத்தனையோ விடை தெரியாத சில விஷயங்கள், இவை எல்லாவற்றிற்கும் விடை காண வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். ஆனால் வார்த்தையை பார்க்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த வார்த்தையின்படி. அப்போ நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ள முடியாது. நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்மை படைத்த ஆண்டவர். நமக்காக சிலுவையில் உயிரையே கொடுத்த ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த, சரிப்படுத்த முடியும். எவ்வளவு கோணலாக இருந்தாலும், எவ்வளவு தாறுமாறான ஒரு பாதையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய அவரால் முடியும். ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்னா, உன் வழிகளிலெல்லாம் என்னை நினச்சிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது என்னை நினைத்து கொள்ளுன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையில் கோலியாத்துக்கு முன்பான அந்த தாவீதனுடைய வாழ்க்கை பார்த்தா ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை அதில் வெளிப்படுகிறது. அந்த நாடு, அந்த தேசமே அந்த கோலியாத் என்றதான ராட்சசனை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது, ராஜா உள்பட. ஆனால் இந்த வாலிபனாகிய தாவீது மட்டும் ஒரு நிமிடம் கூட அதை கண்டு பயப்படவே இல்லை. அஞ்சா நெஞ்சனாய் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள நினைக்கிறான், வந்து நிற்கிறான். அப்பொழுது அவனை தடுக்கிறார்கள். அப்பொழுது ராஜா கிட்ட அவன் சொல்கிறான், நான் இதற்கு முன்பாக ஒரு சிங்கம் எனக்கு வந்துச்சு, ஒரு முறை கரடி எல்லாம் வந்துச்சு, இவை எல்லாவற்றின் மீது நான் ஜெயங்கொண்டேன், கர்த்தருடைய நாமத்தினால ஜெயங்கொண்டேங்கிறான். அப்போது அவனுடைய வெற்றியின் ரகசியமே என்னென்னா, கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் செய்ததை கர்த்தரையே நினைத்து நினைத்து பார்க்கிறான். அப்போ அந்த சிங்கத்தை வென்ற பிறகு அவன் அடிக்கடி நினச்சிப்பான், ஆஹா எவ்வளோ பெரிய சிங்கம், இதை கொல்றதுக்கு எனக்கு பலன் கிடையாது, ஆனால் ஆண்டவர் எனக்குள் இருந்து அதை கொல்ல வச்சாரே, கரடியை கொல்ல வச்சாரே என்று சொல்லி கடந்து போன நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு செய்ததை நினைத்து நினைத்து பார்க்கிறான். இது கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்தது என்று. ஆகவே அதை மனதில் வைத்துதான் கோலியாத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம், வழிகளில் எல்லாம் யாரை நினைத்து கொண்டான்? வெற்றியை கொடுத்த தேவனையே நினைத்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்விலும் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கும். அப்போது அந்த கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லி அதை திரும்ப திரும்ப பார்க்கிற போது, இப்பொழுது இருக்கிற மலையை போல் இருக்கிற பிரச்சனைகளில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். நாம் நினைக்கிற வழியே இல்லைன்னு, வழியே இல்லாத இடங்களிலும் கூட ஒரு புது வழியை கர்த்தர் நிச்சயமாக நமக்காக உண்டாக்குவார். எப்பொழுது? அவரையே நினைத்து கொள்ளும்போது. என்னால் ஒன்றும் முடியாது, இதற்கு முன்பாக என் தேவன் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் என்று கடந்து வந்த பாதையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அதை திரும்பி பாருங்கள். இப்பொழுது ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும். அந்த வாசல் வழியாக சென்றால் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை, நல்ல வெற்றியை நாம் நிச்சயமாக பெறுவோம். கலங்கி நிற்காதீர்கள். கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே, எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ளவும் ஆமாண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே சொல்லி கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, உம்மை எங்கள் வாழ்வில் நினைக்கும் போதெல்லாம் அடுத்து வரக்கூடியதான நாட்களில் எங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி வெற்றியை தருகிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட வெற்றியை கர்த்தர் அனுமதித்து உயர்த்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.